அட பாவி, சொன்னா சொல்லி எங்க வீட்டை நீ தரலாம கட்டியிருக்கல. ஏய், நீ எல்லாம் நல்லா இருப்பியா? உனக்கெல்லாம் நல்ல சாவு வருமா? என் பையன் உயிரோட இருக்கும்போது உன்னை தெரிஞ்சவன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நீ நல்லபடியா வீடு கட்டி கொடுப்பேன்னு என் பையன் உன்னை அவ்வளவு நம்பினானே. என் மருமக ராப்பகலா ஆட்டோ ஓட்டி பேங்க்ல கடன் வாங்கி அந்த பணத்தை உன்கிட்ட கொடுத்து வீட்டை கட்டி தர சொன்னா நீ மனசாட்சியே இல்லாம இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கியே. ஏய், நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. நல்லாவே இருக்க மாட்ட. நீ மண்ணா போயிடுவ. நாசமா போயிடுவ. நாசமா போயிடுவ. நாசமா போயிடுவ. ஐயோ, படுபாவி பசங்க இப்படியா பண்ணுவானுங்க? ஒத்த ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு ராப்பகலா கண்ணு முழிச்சு ஓடி ஆடி வேலை பார்க்கறோம். ஆனா இந்த ஆளு என்னன்னா மனசாட்சியே இல்லாம பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணிட்டானே. அக்கா, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசிட்டே இருந்தோம்னா அதை நினைச்சு நம்ம கஷ்டப்படுறது மட்டும்தான் மிச்சமா இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்ன்றத பத்தி யோசிப்போம். ஆண்டி, சரியான சமயத்துல வந்து நீங்க எங்களுக்கு மிகப்பெரிய உதவியை பண்ணிருக்கீங்க. நான் முழுக்க முழுக்க நான் உங்களுக்கும் மாரியக்காக்கும் தான் நன்றி சொல்லணும். நீங்க மட்டும் இந்த மேஸ்திரி இப்படி பண்றத கண்டுபிடிக்காம இருந்திருந்தா அவரை நம்பி நாங்களும் இந்த வீட்டை முழுசா கட்டியிருப்போம். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருக்கோம். நோயா இருந்தாலும் சரி, பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு தீர்வு காண்றது ரொம்ப ஈஸின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பிரச்சனையையும் நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம். தம்பி, இப்போ அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல நாங்க நம்ப போற ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க செய்யறோம். என்ன செய்யணும்னு நான் சொன்னா நீங்க அதிர்ச்சி ஆயிட மாட்டீங்களே? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிடுங்க. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் எதை பத்தியும் மூடி மறைச்சு பேச வேண்டாம். இனி இதை மொத்தமா அடிச்சுட்டு தான் முதல்ல இருந்து கட்டணும். என்ன பாண்டி சொல்ற? மொத்தமா இடிச்சிட்டு முதல்ல இருந்து கட்டணுமா? இதுக்கே எவ்வளவு செலவாயிருக்குன்னு உனக்கு தெரியுமா? செலவு பண்ணி எனக்கா பிரயோஜனம்? அதை யோசிச்சு பாருங்க. உங்க கண்ணு முன்னாடி தானே இது எப்படி கட்டியிருக்காங்கன்றதை எட்டி உடச்சு காமிச்சேன். செங்கலை தூக்கி போட்டு உடச்சு காமிச்சேன். மேலே கட்டின செவரி அப்படி இருக்கும்போது அஸ்திவாரத்தை எந்த லட்சத்தில் போட்டிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன கேட்டா நடந்தது நடந்து போச்சு, ஆனதை பார்த்துக்கலான்னு மொத்தமாக இடிச்சிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து இதை ஸ்ட்ராங்காக கட்டுறது தான் நல்லதுன்னு தோணுது. ஏற்கனவே 2 அடிக்கு சேர எழுப்பிட்டீங்க. இதுக்கு மேலே நம்ம ஸ்ட்ராங்காக கட்டினாலும் கீழே இருக்கிற அஸ்திவாரம் மோசமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எந்த மாதிரி விளைவுகள் கொடுக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி நம்ம பண்ணுறது புத்திசாலித்தனம் கிடையாதுக்கா. அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மேலே கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்குன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அதுக்காக இப்படி முழுசா இடிக்கணும்னு சொல்றியேப்பா? வேற வழியே இல்லக்கா. ஐயோ பாண்டி, நீங்க சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் இடிச்சிடலாம். ஐயோ தனோ, வேற வழி இல்ல. நம்ம வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா ஏதோ ஒரு வீடு கட்டணும்னு நம்ம ஆசைப்படலையே. நமக்கு அப்புறம் சௌந்தர்யா, ஷாலினி, சத்ரியன் இவங்களோட சந்ததிகள்லாம் இது எங்க மாமா எங்களுக்காக கட்டின வீடு, இது என் பெரியப்பா கட்டின வீடு, இது எங்க பாட்டி கட்டின வீடுன்னு அவங்க பசங்க அத பெருமையா சொல்லணும். அதுக்காக இந்த வீடு நிலைச்சு நிக்கணும். அத நமக்கு வேற வழி இல்ல. நம்ம இதை இடிச்சு கட்டிடலாம்.
அம்மா, எனக்கும் தனம் சொல்றதுதான் சரின்னு தோணுதுமா. ஐயோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிருக்கோம். சரிம்மா. நாசமா போறவன் வாயை கட்டி வயித்த கட்டி சொந்தமா ஒரு இடத்த வாங்கணும். அதுல குருவி கூடு கட்டுற மாதிரி ஒரு வீட்டை கட்டணும்னா அதை கெடுக்கிறதுக்கு ஆளை வச்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காளே, அவன் நல்லா இருப்பாளா? தனம், நாம அவளுக்கு என்ன தனம் பண்ணோம்? சொந்த பந்தம் எதுவுமே வேண்டான்னு நம்ம ஒதுங்கி நம்ம கஷ்டப்பட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் ஏன் தனம் நம்ம வாழக்கூடாதுன்னு இப்படி அடி மேல அடி அடிச்சிட்டு இருக்கா? இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. அவளை நான் கேக்குற கேள்விக்கு அவன் நாண்டுகிட்டு சாகணும். அத எதிரில வரது அந்த சொர்ணாவோட கார் தான். அந்த வண்டிய மறைச்சு நிப்பாட்டு தானோ. அவளை யார் அது வண்டியை கொண்டது? ஏய் சொன்னா, வெளியில வாடி, வாடி வெளியில. அட, இதுங்களா? இதுங்க தானே தெரிஞ்சிருந்தா வண்டியை நிப்பாட்டாம மோதி அடிச்சு தூக்கி இருப்பனே. ச்சே, மிஸ் ஆயிடுச்சு.